கிருஷ்ண ஜெயந்தி அன்று இதை செய்யுங்கள். கிருஷ்ணரின் அருள் எப்போதும் வீட்டில் நிறைந்திருக்கும். கிருஷ்ண அவதாரம் என்பது தீமையை அழித்து நன்மையையும் தன்னுடைய பக்தர்களையும் காப்பாற்றுவதற்காகவும் எடுக்கப்பட்டதாகும். அதனால் காக்கும் கடவுளான கிருஷ்ணரின் அருள் எப்போதும் நம்முடைய வீட்டில் நிறைந்திருக்கவும், நம்முடைய வீட்டில் உள்ள குறைபாடுகள் அனைத்தும் நீங்க வேண்டும் என்பதற்காகவும் கிருஷ்ணரை சில குறிப்பிட்ட முறையில் வழிபடுவது அவசியமாகும். கிருஷ்ண ஜெயந்தி என்பது பகவான் கிருஷ்ணரை வீட்டிற்கு அழைத்து அவருக்கு பூஜை செய்து கொண்டாடி அவரின் அருளை பெறும் திருநாளாகும். கிருஷ்ண ஜெயந்தி நாளில் மட்டுமின்றி எப்போதும் கிருஷ்ணரின் அருள் நம்முடைய வீட்டில் நிறைந்திருக்க வேண்டும் என்பதுதான் அனைவரின் விருப்பம். கிருஷ்ணரின் அருள் இருந்தால் அங்கு எந்த தீமையும் நெருங்காது. மனதிலும் வீட்டிலும் மகிழ்ச்சி எப்போதும் நிறைந்திருக்கும். ஐஸ்வர்யம் பெருகிக் கொண்டே இருக்கும். வெற்றிகள் குவியும். கிருஷ்ண ஜெயந்தி அன்று வழக்கமாக வழிபடும் முறையுடன் சேர்த்து இன்னும் சில விஷயங்களை வீட்டில் செய்தால் கிருஷ்ண ஜெயந்தி அன்று மட்டுமல்ல, எப்போதும் பெருமாளின் அருள் நிறைந்திருக்கும். பெருமாளின் அருள் இருக்கும் இடத்தில் அவரது திருமார்பில் எப்போதும் நீங்காமல் நித்திய வாசம் செய்யும் திருமகளாகிய மகாலட்சுமியின் அருளும் நிறைந்திருக்கும். மகாலட்சுமி அருள் இருந்தால் அங்கு நன்மைகளுக்கு குறைவு என்பதே இருக்காது. வாழ்க்கையிலும் சரி, வீட்டிலும் சரி, நிறைவு என்ற நிலை இருந்து கொண்டே இருக்கும். வழக்கமாக கிருஷ்ண ஜெயந்தி என்றால் முதல் நாளே வீட்டை சுத்தம் செய்து கிருஷ்ணரின் படம் அல்லது விக்கிரகத்தை சுத்தம் செய்து பலவிதமான மலர்களால் அலங்காரம் செய்வோம். வாசலிலிருந்து பூஜை அறை வரை அரிசி மாவினால் கிருஷ்ணரின் பாதத்தை வரைந்து கிருஷ்ணருக்கு விருப்பமான முறுக்கு, சீடை, வெண்ணெய், அவுள், பால் போன்ற பலவிதமான பலகாரங்களை நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுவோம். வீட்டில் குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கு கிருஷ்ணர் மற்றும் ராதை வேடமிட்டு அலங்கரித்து மகிழ்வோம். இதனால் கிருஷ்ணரே அவர்கள் வடிவில் நம்முடைய வீட்டில் எழுந்தருளி நம்முடைய பூஜை வழிபாடுகளை ஏற்றுக்கொள்வதாக ஐதீகம். இப்படி கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாட துவங்குவதற்கு முன் தீர்த்த பொடியை வீட்டில் தெளிப்பது மிகவும் விசேஷமானதாகும். தீர்த்த பொடி என்பது பச்சை கற்பூரம் மற்றும் ஏலக்காய் சேர்த்த பொடி. இவை இரண்டையும் நன்கு பொடி செய்து அந்த பொடியை தண்ணீரில் கலக்க வேண்டும். 2 தர்பை புல் மற்றும் மாவிலை சேர்த்து இந்த தீர்த்த பொடி கலந்த தீர்த்தத்தை வீடு முழுவதும் தெளிக்க வேண்டும். அதற்கு பிறகு கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடுகளை துவங்க வேண்டும். இந்த தீர்த்த பொடி கலந்த தீர்த்தத்தை வீட்டில் தெளிப்பதால் பெருமாள் கோவிலுக்குள் சென்றால் வரும் வாசனை வீடு முழுவதும் பரவும். இது பெருமாளுக்கும் சரி, மகாலட்சுமிக்கும் சரி மிகவும் விருப்பமான நறுமணமாகும். இந்த நறுமணம் இருக்கும் இடங்களிலெல்லாம் பெருமாளும் மகாலட்சுமியும் எழுந்தருள்வார்கள் என்பது நம்பிக்கை. கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணருக்கு துளசியால் அர்ச்சனை செய்து வழிபடுவது மிகவும் நல்லது. கிருஷ்ணரின் நாமவழி செல்லும் போது துளசி கொண்டு அர்ச்சனை செய்யலாம். கிருஷ்ணரின் நாமவழி என்பது பகவான் கிருஷ்ணரின் பல்வேறு பெயர்களை குறிக்கும். ஒவ்வொரு பெயரும் அவரது குண அதிசயங்கள், அவதாரங்களை குறிக்கும். அதாவது கண்ணன், கோபாலன், கோவிந்தன், வாசுதேவன், மதுசூதனன், முரளிதரன், ஸ்ரீதரன், இப்படி கிருஷ்ணரின் 108 பெயர்களும் அவரது பல்வேறு குண அதிசயங்களை குறிக்கின்றன. அதேபோல் கோகுல அஷ்டமி அன்று வழங்கப்படும் தானம் மிக உயர்ந்தது என்பதால் அன்றைய தினம் யாருக்காவது 4 பேருக்காவது உணவு வாங்கி கொடுக்கலாம். அல்லது வசதி உள்ளவர்கள் தங்களின் வயதின் எண்ணிக்கையின் அடிப்படையில் உணவு பொட்டலங்கள் வாங்கி மற்றவர்களுக்கு கொடுக்கலாம்.